இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹோண்டா ஆக்டிவா டீலக்ஸ் 2025 செப்டம்பர் மாத புது வண்டி ரேட்டுங்க. வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது, மொத்தம் வண்டியில் வந்து 3 மாடல் வரும். 3 மாடலில் ஒரு மாடலில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது, இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோண்டா ஆக்டிவா வாங்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஹோண்டா ஆக்டிவாவில் வந்து ஸ்டாண்டர்ட் மாடல் வருதுங்க. அந்த ஸ்டாண்டர்ட் மாடலில் வந்து பெரிய ஃபியூச்சர்லாம் எதுவும் இருக்காது. மேக்ஸிமம் என்ன பண்ணால் இந்த ஸ்லோ ஸ்பீடு ஸ்டார்ட்டு அந்த டைப் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குன்னா வேறு எதுவும் இருக்காதுங்க. இப்போ நீங்கள் ஸ்டாண்டர்ட் பேசிக் மாடல் வாங்கினா உங்களுக்கு வந்து ஸ்பீடா மீட்டர் வந்து முள்ளு டைப் வரும். டிஸ்க்கு வராது உங்களுக்கு. ஃப்ரண்ட்டு ப்ளூடூத்து யூஎஸ்பி சார்ஜரு அதெல்லாம் எதுவுமே வராது உங்களுக்கு. வீல் வந்து 2 வீலுமே வந்து உங்களுக்கு இரும்பு டைப் தான் வரும் உங்களுக்கு. இது வந்து ஸ்டாண்டர்டில் பேசிக் மாடலு. அடுத்து வந்து உங்களுக்கு செகண்ட் மாடல் வந்து உங்களுக்கு வந்து வீல் வந்து அலாய் வீல் வரும். பிரேக் வந்து டிஸ்க் பிரேக் வரும் ஃப்ரண்ட்டு. ஆனால் மீட்டர் மட்டும் ஸ்பீடா மீட்டர் மட்டும் முள்ளு டைப் வரும். நீங்கள் தேர்டு மாடல் ஹோண்டா ஆக்டிவ் வாங்கினா அதில் வந்து உங்களுக்கு எல்லா ஃபியூச்சரும் இருக்கும். ஆனால் வந்து காஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்கும். காஸ்ட்டு மற்ற காத்த மாதிரி உங்களுக்கு வண்டி ஃபியூச்சர் வரும். இதில் என்னென்ன வரும்னா வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பிரேக் வந்து டிஸ்க் வரும். வீல் வந்து அலாய் வீல் வரும். உங்களுக்கு ஸ்பீடா மீட்டர் வந்து டிஜிட்டல் டைப் வரும். உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு வரும். உங்களுக்கு இந்த ஃபீச்சர் வேணுன்னா நீங்கள் இந்த மாதிரி மாடல் வண்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஃபீச்சரும் தேவையில்லை, எனக்கு ஆக்டிவ் வண்டி ஓடனா போதும் அப்படின்னா நீங்கள் பேசிக் மாடல் எடுத்துக்கலாம். பிரேக்லாம் வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான் வரும் பேசிக் மாடலில். உங்களுக்கு காஸ்ட்டு கம்மியாக வரும் உங்களுக்கு. இப்போ டீலக்ஸில் இன்ஜின் சிசி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 109.51 சிசி கொடுத்துருக்காங்க. 4 ஸ்ட்ரோக் பிஜிஎம் எஃப்ஐ இன்ஜின் டைப்புங்க. ஓபிடி 2B கம்ப்ளீட் டைப்புங்க. பவர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7.8 ஹெச்பி பவர், 8000 ஆர்பிஎம். டார்க்கு வந்து 9.5 என்எம், 5500 ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹோண்டா ஆக்டிவா 2025 செப்டம்பர் மாதம் டீலக்ஸு புது வண்டி ரேட்டுங்க. வண்டி ரேட்டு 1,24,000 வருதுங்க. புது வண்டிக்கு ஜிஎஸ்டி வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ கம்மி பண்ணதுனால வண்டி ரேட்டும் கம்மியாகும். இப்போ உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு 23ஆம் தேதி தான் உங்களுக்கு வந்து கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு வந்து வண்டி ரேட்டு வந்து கம்மியாக வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு தெரியாது, என்னடா அந்த வண்டி இவ்வளோ ரேட்டு சொல்கிறாப்புல, ஜிஎஸ்டி தான் கம்மி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன திட்டுவாங்க. அதனால தான் அவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான். ஒன்றும் வந்து அந்த நடைமுறைக்கு வரல. 23ஆம் தேதி தான் உங்களுக்கு வந்து என்ன ரேட்டு கம்மி பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கம்மி பண்ணியிருக்காங்க. 23ஆம் தேதி செப்டம்பர் அந்த டைம்லேருந்து தான் அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.